gold is the only asset right now that is directly proportional to inflation. Directly proportional அப்படின்னா gold இது இன்ஃப்ளேஷன் 10% இருக்குன்னா தங்கத்தோட விலை அதோட அதிகமாக தான் இருக்குங்கிறது வந்து விதி. 15% இருக்கலாம், 15% இன்ஃப்ளேஷன் இருந்தால் 20% இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வராது. இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆனால் உண்மையிலே எடுத்து பாருங்கள், இன்ஃப்ளேஷனோட ஆக்சுவல் ஃபிகர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் போய் பாருங்கள், கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுற 6% சொல்லி சொல்கிறான். இதை மக்கள் நம்புறாங்க. ஆனால் உண்மையான 6% இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு. பிள்ளையோட ஃபஸ்ட்டு நான் தான் பட்டதாரி, இப்போ தான் நான் தான் வேலைக்கு போய் என் குடும்பத்தையே நான் மாற்றணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் இருக்க பெரும் பணத்தை கொண்டு போய் அதில் போட்டார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் இப்போ இந்த இதில் எல்லாத்துலேயுமே நல்லா பாருங்கள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேகமாக ஒன்று சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே உங்கள் பணம் லாஸ் ஆகலாங்கிறதா அவ்வளோ ஸ்பீடாக சொல்லலாம். அது கேட்டக்கூடாதுங்கிறதுனால யாருக்குமே தங்க விலை எவ்வளோ கம்மியாகும்னு தெரியாது. எனக்குமே இப்போ வந்து இவ்வளோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். வார் ஸ்டாப் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும்போது தங்க விலை கரெக்ட் ஆகும். சரிங்களா? டாரிஃப் ட்ரம்ப் ஸ்டாப் பண்ணுறான்னு சொன்னால் தங்கத்தோட விலை கரெக்ஷன் ஆகும். ஆனால் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தங்கத்தையே அவங்க வந்து கிராம் 5000 ரூபா 6000 வாங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி ப்ராஃபிட் தான். அவங்க ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 200 ரூபா குறைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், ஐயோன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் தங்கத்தோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லாங் டர்மாக பார்க்குறவங்க ஷார்ட் டர்மாக வந்து இந்த விலையை ஃப்ளக்சுவேஷன் பார்க்கக்கூடாது. தங்கத்தை எப்போவுமே லாங் டர்மாக பாருங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் ஞாபகம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் சென். முதலீடு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது மக்களுக்கு பொதுவாக இன்றைக்கி வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சேவிங்ஸ் பண்ணவங்க வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறாங்கிறத அவங்களும் நேரில் பார்க்குறாங்க. நிறைய பேர் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, இதோட முக்கியத்துவம் காம்பவுண்டிங் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமாக வந்து இந்த முதலீடுன்னு வரும்போது இந்த ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கத்தில் முதலீடு வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ETF இருக்கட்டும், ஸ்டாக்ஸ் வாங்கினவங்களை விட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா more than 40% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டை பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது முக்கியமாக ஒருத்தர் தான் நமக்கு மைண்டில் வந்தாங்க. ஏன்னா தங்கத்தில் முதலீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. பல யூடியூப் சேனலில் வந்து அவர் தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன் சார். எனக்கு என்னென்னா தங்கத்தில் முதலீடு அப்படின்றத வந்து இந்த தங்க விலை ஏறினதுக்கப்புறம் இன்னும் மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் அதோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு தங்கத்தில் முதலீடு அப்படின்றது வந்து ரொம்ப அழுத்தமாக நிறையா சேனல்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மற்றவங்க சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் சொல்லும்போது நீங்கள் தங்கம் தான் அப்படின்றது ஏன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒய்ங்கிறத தெரியாமல் நம்ம எல்லாம் எடுத்து பாருங்கள், இன்வெஸ்ட் பண்ணுற முக்கால்வாசி பேர் ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பணம் க்ரோ ஆகணுங்கிற ஓகே, ஏன் பணம் க்ரோ ஆகணும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் பணம் க்ரோ ஆகணும்னா இன்ஃப்ளேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பணவீக்கம் அடைஞ்சிட்டே இருக்கிறனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணால்தான் அந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். புரியுதுங்களா? உங்கள் 100 ரூபாயை நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, ஒரு வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ 90 ரூபா. அடுத்த வருஷம் அப்படி குறைஞ்சி எக்ஸாக்ட்லி இன்ஃப்ளேஷனில் போயிடும். புரியுதுங்களா? அப்போ அப்படி பார்க்கல. நான் அதுவும் ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி 10% எடுத்ததுனால சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே எடுத்து பாருங்கள், இன்ஃப்ளேஷனோட ஆக்சுவல் ஃபிகர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் போய் பாருங்கள், கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுற 6% சொல்லி சொல்கிறான். இதை மக்கள் நம்புறாங்க. ஆனால் உண்மையான 6% இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வாங்குற பொருளெல்லாம் நம்ம பேசிக்ஸ் அன்றாட தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு கூடுதுங்கிறது. ஸ்கூல் ஃபீஸே சொல்லிடலாம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு எல்கேஜிக்கு 2 லட்சம் எண்ணிக்கலாம். 2 லட்சம். இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு more than 15-20% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. எஸ். அப்போ பர்சன்டேஜ் எங்கே அப்படி ஈக்குவேட் ஆகுதா? அது இல்லைன்னா சரி விடுங்க, அன்றாட இதே எடுத்துக்கலாமே. நம்ம அரிசி விலை கடந்த 3 வருஷத்தில் கிலோ 30 ரூபாலேருந்து இப்போ 90 ரூபா வந்துருச்சு. இது எப்படி அந்த 6% ஏறுது 7% ஏறுதுன்னு சொல்கிறாங்க? அதை அண்டர் ரிப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அண்டர் ரிப்போர்ட் பண்ணி நம்ம ஜிடிபி நல்லா இருக்குங்கிற மாதிரி காட்டுறதுக்காக சொல்கிற சில விஷயங்கள். ஆனால் ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். நான் வந்து 100%ல் 99% பீப்புளுக்கு சூட் ஆகிற மாதிரி சொல்லிடுறேன். அந்த 1% ஆஃப் த பீப்புள் சூப்பர் ரிச் அவங்கள்ட்ட ஆல்ரெடி பணம் இருக்குது, அவங்களுக்கு வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். அவங்களுக்கு நார்மல் பீப்புளோட விதிகளே செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் மேனுக்கு நான் அந்த 99% வச்சு நான் சொல்கிறேன். 99%க்கு கார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, லைபிலிட்டி. ஆனால் அந்த 1% பீப்புள் காரே இன்வெஸ்ட்மெண்ட். தெரியுமா உங்களுக்கு? அவங்க எப்படி வாங்குவாங்க தெரியுமா? உலகத்துலேயே 100 பீஸ் இருக்கிற கார் வாங்குவாங்க. 100 ஃபெராரி தான் இதில் இருக்குமா, 4 கோடி ரூபா கொடுத்து வாங்குவான், 4 வருஷம் யூஸ் பண்ணுவான், கடைசியில் விற்கும் போது அது வந்து 6 கோடிக்கு விற்பான். நம்ம கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். புரியுது உங்களுக்கு? அந்த 1% பற்றி நம்ம அதனால பேச வேண்டாம். அதனால நான் வந்து அந்த ரூல்ஸே கம்ப்ளீட்லி வேறு. நான் 99% மக்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் 99% ஆஃப் மக்களும் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த 1% பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷனுங்கிறது காமன். அப்போ காமனாக இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு காமன் மேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசணும். காமன் மேனுக்கு இன்ஃப்ளேஷன், கோல்டு இஸ் த ஒன்லி அசெட் ரைட் நவ் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்ஃப்ளேஷன்.
ஓகே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா கோல்டு இது இன்ஃப்ளேஷன் 10% இருக்குன்னா தங்கத்தோட விலை அதோட அதிகமாக தான் இருக்குங்கிறது வந்து விதி. ஓகே 15% இருக்கலாம். 15% இன்ஃப்ளேஷன் இருந்தால் 20% இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வராது. இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஒரு சார் நான் வந்து பயங்கர புத்திசாலிலாம் கிடையாது. நான் ஒரு காமன் மேன், ஒரு நார்மல் பர்சன். நான் வந்து வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். எனக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும்னா தங்கத்தை விட வேறு பெட்டரான அசெட் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டை உட்காந்து படித்து உள்ளே போய் பணம் போடுறதுக்கோ அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் உண்மை. அது மேலே அறிவு வேணும், படிக்கிறதே ஆர்வமும் வேணும். சரிங்களா? நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும்போது அவங்க வந்து விட்டுருவாங்க. லைக் இதை போய் நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கணுமா, அவங்க இன்ட்ரெஸ்ட் போயிடணும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு இருப்பாங்க அது மாதிரி. சொல்லி அது ஒரு சர்டன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு அதுவே டெய்லி பொழப்பாக வந்து பண்ணுறவங்க இருக்காங்க. டே ட்ரேடிங் பண்ணுவாங்க, அவங்களாம் விட்டுலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காமன் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு கேப் டிரைவர், ஒரு பூ கட்டுறவர், இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்குது தானே. இப்போ அவங்களும் அதுலேருந்து வரணும்னா அவங்க இதை போய் நான் கற்றுக்கிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா வாழ்க்கை வழி இன்வெஸ்டே பண்ண முடியாது அவங்க. புரியுதுங்களா? சொன்னால் எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. எஸ், எல்லாத்தாரையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டை போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் 2000 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இன்றைக்கி. எக்ஸாக்ட்லி. இதில் எதில் போடுறது, எதில் போட்டால் அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், அது யார் பண்ணுற, அதோட பேக்ரவுண்டே அவங்களுக்கு புரியாது. இப்போ நான் வந்து சிம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லு. இதே மாதிரி நான் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், நான் ஒரு ஃப்ரீ செஷன் நடத்துகிறேன். எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு சொல்கிறேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் என்னங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி வரா செய்யுதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. சரி வர்றாங்கன்னே வச்சுப்போமே, வந்தால் அதை கொஞ்சம் நேரம் கவனிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது புரியாது, தூக்கம் வந்துடும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கிளம்பி இது என்னவோ சொன்னாங்க அவ்வளோதான். அவங்க அதுலேருந்து 1% கூட சேல் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே தங்கத்தை பற்றி சொல்லுங்கள். தங்கம் வந்து எல்லாருமே காமன், புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு பவுன்னா 8 கிராமு, இன்றைக்கி ஒரு பவுனோட விலை எவ்வளோ போய்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அவங்களாம் அப் டு டேட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி ரேட்டு நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ தங்கம் வந்து எல்லாருக்குமே பொது. இந்த மியூச்சுவல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான பர்சன்டேஜ். வெறும் 10 கோடி மக்களுக்கு தான் இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 150 கோடி பாப்புலேஷன். ஆனால் தான் 150 கோடி பாப்புலேஷன் தங்கம் தெரியும். அது ஒன்று. சரிங்களா? ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கோ இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பர்சனுக்கோ தங்கத்தை விட இல்லை ஏன் பெட்டர் அசெட் இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் தங்கம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலைமையில் நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஃபஸ்ட் ஒரு 200 கிராம் ஆஃப் தங்கம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் ஒர்க் பண்ணுங்க. எடுத்தோன்னே கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இவன் போட்டான், அவன் மணி டபுள் பண்ணிட்டான், அதனால் நானும் போய் அதில் போட்டேன்னு போட்டிங்கன்னா யூ லூஸ் மணி இன் வாட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெவர் இன்வெஸ்ட் மணி இன் வாட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உள்ளே போய் பணம் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாமல் அதில் பணம் போட்டிங்கன்னா லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லாஸ் ஆகிடுமா, அப்புறம் உடனே இதுவே இப்படி தான், இது ஏதோ இது அதில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சூதாட்டம், இதான் வந்து பங்கு சந்தையே சூதாட்டம் கிடையாது. அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, அதை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணல. ரெண்டாவது, அதில் ரிஸ்க் ஜாஸ்தி. இட்ஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் மெக்கானிசம். அந்த ஹை ரிஸ்க் மெக்கானிசம் வந்து இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு நான் தான் பட்டதாரி, நான் தான் வேலைக்கு போய் என் குடும்பத்தையே நான் மாற்றணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் இருக்க பெரும் பணத்தை கொண்டு போய் அதில் போட்டார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இப்போ வந்துச்சுல ஜனவரி மாதம், இது எங்கே இந்த இப்போ இருக்கிற நம்ம பேசுகிற டைம்ல எல்லாம் மார்க்கெட் டவுன் எதனால் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா டீப் சீக்கில் ஆரம்பிச்சிச்சு. டீப் சீக் வந்ததில் மார்க்கெட் ஓவர் நைட்டுக்கு வந்து அப்படியே அடுத்து பேட் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற விஷயங்கள் நீங்களே எடுத்து பாருங்களேன். இந்த கோவிடுக்கு அப்புறமே இருந்து நடக்கிற விஷயங்கள் எடுத்திங்கன்னா 100 விஷயத்தில் 90 விஷயம் வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் நடந்துட்டு, 10 விஷயம் தான் வந்து சர்ட்டனாக இருக்குது. அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போது 2 ஆப்ஷன் கொடுக்கலாம் அந்த அவனுக்கு. நீ ஒன்று இந்த 10% ஜெயிக்க போகிற ஸ்டாக், அதாவது யுஃபோரியான்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து யுஃபோரியாவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்கும், நிஃப்டி ஹையில் இருக்கும், உலக சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த மாதிரி நிஃப்டி மார்க்கெட் எல்லாமே ஹையில் இருக்கும். அப்படி ஹையில் இருக்கிறம்போது அதை காமிச்சு பார்த்தியா இதெல்லாம் ஹையில் இருக்குது, நீ இன்வெஸ்ட் பண்ணி அவன் உள்ளே வந்தான்னா நாளைக்கு அது ஒரு பேட் நியூஸ் வரும்போது கீழே போகும்போது ஐயோ அப்படின்னு அவன் என்ன இல்லை என்ன ஒரு அவனுக்கு புதுசாக இன்வெஸ்டிங் வரும்போது பணம் கேபிட்டல் லாஸ் ஆகும்போது பயந்து போய் விற்கவும் செஞ்சிருவான். பேனிக் செல்லும் பண்ணி லாஸ்ட்டில் நட்டத்தில் இருப்பாங்க கடைசியில். இல்லை இப்போ ரீசெண்டாக இப்போ நியூஸே பார்த்தோம். இந்த கரெக்ஷன் இப்போ ஆஃப்டர் செப்டம்பருக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு 20-25% கரெக்டான ஃபண்ட்ஸ்லாமே இருந்துச்சு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் எஸ்ஐபி போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ்னு சொல்லிட்டு நியூஸ் பயங்கரமாக வந்துச்சு நிறைய. அது மோஸ்ட்லி யார் அதிகமாக எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஒய் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, நம்மளே போயிட்டு ஆப் இருக்கு டக்கு போட்டலாம், இன்னைக்கு பாரு 40% ஏறுது 30% ஏறுதுன்னு பார்த்துட்டு போட்டவங்க நிறைய பேர்
டவுன் ஆகுது, கேபிட்டல் காலி ஒன்று. ஆமா, அதுக்கப்புறம் இனிமே போட்டியா அது லாஸ் அந்த ஆவரேஜை குறைக்கணுங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியல. ஸோ டெக்னிக் இப்போ கையை உள்ளே விட்டாச்சு. இப்போ அதில் வந்து ஒன்று என்ன பண்ணணும், ஒன்று பொறுமையாக இருக்கணும். அது மறுபடியும் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். மார்க்கெட் வந்து இட்ஸ் சைக்கிள்ங்க. மேலே போகிற மாதிரி கீழே, மேலே போனால் கீழே வரணும், கீழே போனால் மேலே வரணுங்கிற மாதிரி அது போயிட்டு அதுதான் இருக்கும் ஒரு சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர் ஆர் ஒரு மெச்சூர்ட் இன்வெஸ்டர் ஆவரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி, நான் போன தடவை வாங்கினேன் 1000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன்னா இப்போ நான் அதோட ஆவரேஜ் 800 மாத்திரன்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் விவரம் தெரியாதவர்கள் ஒன்று பயந்து வித்துருவாங்க லாஸுக்கு, இல்லை அப்படின்னா எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அப்போ தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் இப்போ அதான் நான் சொன்னேனே, இந்த டைம் தான் மக்கள்கிட்ட இல்லை. இப்போ வந்து இதில் வந்து பண்ணலாமா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, டோன்ட் கேட்ச் ஃபாலிங் நைவ்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மேலேருந்து கீழே விடுற கத்தியை கொண்டு போய் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிழிச்சு விட்ரு. அதே மாதிரி தான். ஸோ அது உங்களுக்கு எதில் ஆவரேஜ் பண்ணணும்னு தெரியணும், எதில் எக்ஸிட் ஆகணும், என்ட்ரி ஆகணும், இது மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியணும். தெரிலங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். மியூச்சுவல் ஃபண்டுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் போடணும். 2000 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. பட் இது எதுவுமே எனக்கு தெரியாது சார், நான் ஒரு காமன் மேன், எனக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, தங்கத்தில் போட்டுட்டிங்கன்னா நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறவரான இருக்கலாம். நீங்கள் மாதம் 10,000 சம்பாதிக்கலாம், இல்லை 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், இல்லை 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். ஒரு சர்டன் அலோகேஷன் கோல்டில் போட்டிங்கன்னா உங்கள் முதலுக்கு மோசம் கிடையாது. இப்போ இந்த இதில் எல்லாத்துலேயுமே நல்லா பாருங்கள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேகமாக ஒன்று சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, உண்மையிலே உங்கள் பணம் லாஸ் ஆகலாங்கிறதா அவ்வளோ ஸ்பீடாக சொல்லலாம், அது கேட்டக்கூடாதுங்கிறதுனால. ஆனால் தங்கத்தில் மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களோட கேபிட்டல் லாஸுங்கிறது வந்து அதோட ரிஸ்க் வந்து பெருசாக கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு பார்த்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க ஆக்சுவலி. ஏன்னா தங்கத்தோட விலை வந்து நான் சொன்னமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷனுங்கிறப்போ ஜனவரி மாதம் வேலை டிசம்பரில் இருக்காது. கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் ஒரு 6 மாதம் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே பழைய ரேட் வர்றதே ரேர் இப்போ இருக்கிற சினாரியோவில். ஓகேங்களா? சரி, சப்போஸ் பழைய வேலை வந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. 2 விஷயங்க, தங்கத்தோட விலை குறைஞ்சாலும் சந்தோஷப்படுங்க, தங்கத்தோட விலை ஏறினாலும் சந்தோஷப்படுங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், குறைஞ்சிச்சுன்னா நிறைய வாங்க சான்ஸ் கிடைக்கிது. கரெக்டாக? ஆஹா, தங்க விலை குறைய நம்ம நிறைய வாங்கிக்கலாம். ஏறுதா, நீங்கள் ஆல்ரெடி வாங்கின தங்க விலை ஏறப்போகுது. ரெண்டையுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு தங்க விலை குறைஞ்சிரும் நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பை நான் சொல்கிறேன். யாருக்குமே தங்க விலை எவ்வளோ கம்மியாகும்னு தெரியாது. எனக்குமே இப்போ வந்து இவ்வளோ ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். வார் ஸ்டாப் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும்போது தங்க விலை கரெக்ட் ஆகும். சரிங்களா? டாரிஃப் ட்ரம்ப் ஸ்டாப் பண்ணுறான்னு சொன்னால் தங்கத்தோட விலை கரெக்ஷன் ஆகும். ஆனால் அவங்க சொல்கிற 38% 42% குறையாது. அண்ட் அதே மாதிரி அந்த 38% 48% குறையும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வாங்காமல் பணம் வச்சுட்டு இருக்க, நீங்கள் பணத்தை எவ்வளோ நாள் கையில் வச்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு லாஸ், வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் உங்ககிட்ட பணம் இருக்குது, கோல்டோட விலையை பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறப்ப தான் அந்த பெஸ்ட் டைம். கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி வச்சுருங்க. அந்த விலையை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க தானே. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1 கிராம் நீங்கள் இப்போ நம்ம பேசுகிற டைமில் ஒரு 9200 இருக்குல்ல, 9000 இருக்குன்னா 1 கிராம் வாங்கி வச்சிட்டிங்க. நாளைக்கு இது 8500 போதுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் ஒரு 1 கிராம் வாங்கினீங்கன்னா 8750 ஆகிடும். இதில் நிறைய பேர் கேட்பாங்க, நான் என்ன டெய்லி 1 கிராம் வாங்குற அளவுக்கு காசு வச்சிருப்பேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வந்து 10 ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க, இல்லை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு கோல்ட் ரேட் குறையுது, மறுபடியும் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணிகிட்டே வர்றது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, அந்த 38% குறைஞ்சோன்னே கீழே ஒரு ப்ரைஸ் வரும், அந்த ப்ரைஸில் போய் என் கையில் இருக்கிற மொத்த காசை கொண்டு போய் வாங்குறது. அது நாங்களே நினைச்சாலும் முடியாது. எங்களுக்கு முன்னாடி அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எங்கள் கம்பெனியோட வேல்யூஷனை காட்டி வெளியில இருந்து ஒரு 100 கோடி ரூபா பாரோ பண்ணி உள்ள தூக்கி போட்டு வாங்கிட மாட்டோமா? ஸோ யாருக்குமே வந்து இவ்வளோதான், இதுதான் பாட்டம், இதுதான் ஹைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. என்ன நடக்குங்கிறது வந்து நம்மளால மார்க்கெட் நடக்கிற நியூஸை வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கலாமே தவிர இதுதான் டாப் இதுதான் பாட்டம்னு எங்களாலே சொல்ல முடியாது. அதனால காமன் மேன் யாராவது அதை ட்ரை பண்ண போறீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. டைம் இன் த மார்க்கெட் இஸ் கிரேட்டர் தென் டைமிங் த மார்க்கெட். யாராலையுமே டைம் பண்ண முடியாது. ஓகே எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி சொன்னால் எனக்கு என்னன்னா, இப்போ மார்க்கெட் அதிகமாக இருக்குது. நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கும்போது செல் பண்ணிடணும், பாட்டமில் இருக்கும்போது வாங்கணும். எனக்கு தங்கத்தில் வந்து தங்கத்தை விற்கணும் சொன்னாலே நமக்கு ஐயோ தங்கத்தில் விற்றா நம்ம வீட்டிலலாம் திட்டுவாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்குது. யாருமே இதை அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் அந்த கோல்டு லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறனால எனக்கு என்னன்னா, இப்போ இவ்வளோ ஹையாக போகுது இல்லை, இந்த டைமில் நான் கோல்டை விற்றா எனக்கு ப்ராஃபிட் தானே. 8000 வாங்கியிருக்கேன், இப்போ 9200 1200 ஒரு கிராமுக்கு ப்ராஃபிட் தானே, விற்கலாம் இல்லை. விற்று அடுத்த நாள் 200 ஏறிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ விற்றுட்டமே சொல்லுவீங்க. சரிங்களா? நீங்கள் விற்காமல் கையில் வச்சிருக்க 200 குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்றைக்கே விற்றுருக்கலாமே,
இதுதான் மைண்ட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தங்கத்தையே அவங்க வந்து கிராம் 5000 ரூபா 6000 வாங்கியிருப்பாங்க, ஆல்ரெடி ப்ராஃபிட் தான். அவங்க ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 200 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் தங்கத்தோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருப்பாங்க, இப்போ வாங்கியிருப்பாங்க. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட கிராம் விலை 2900 ரூபா தான். அப்போது இன்னைக்கு அவங்களாம் அந்த மணி டபுள் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி சொல்லுவேன், டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 200 ரூபாய்க்காக நீங்கள் வந்து உட்காந்து அழணும் அவசியம் கிடையாது. நீங்கள் விற்கிற மைண்டை மேக் பண்ணிக்கோங்க. நான் விற்கும் போது ப்ராஃபிட்டில் தான் விற்கிறேன், அதுக்கு மேலே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. யாராலையுமே அந்த டாப்பை கரெக்டாக கேட்ச் பண்ண முடியாது. அது வந்து லாட்ரி மாதிரி. நீங்கள் சப்போஸ் நீங்கள் விற்று அதுதான் இருக்கல ஹையஸ்ட் ப்ரைஸ், அதுக்கு கீழே அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிச்சுனாலும் ஓகே. ஆனால் லாங் டர்மாக தான் பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இதோட அர்த்தம் என்னன்னா 10,250 ரூபா வந்த அன்னைக்கும் மக்கள் கோல்டு வாங்கினாங்க. நாங்களும் கோல்டு வாங்கினோம் எங்கள் கம்பெனிக்காக. நாங்கள் உடனே ஐயோ 10,200 ரூபா வாங்கினோம், இப்போ நம்ம பேசுகிற டைமில் 9,700 ரூபா, கிராமுக்கு 500 ரூபா குறைஞ்சிருக்கு. உடனே இதுக்காக நான் வந்து ரூம் போட்டு அழலாம் முடியாது. என்னைக்கு அதான் திருப்பி ஃபியூச்சரில் கோல்டு ரேட் 10,250 தாண்டும், 11,000 போகும் அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட். அப்போது லாங் டர்மாக பார்க்குறவங்க ஷார்ட் டர்மாக வந்து இந்த விலையை ஃப்ளக்சுவேஷன் பார்க்கக்கூடாது. தங்கத்தை எப்போவுமே லாங் டர்மாக பாருங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்கத்தில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அலோகேஷனில் கோல்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா கோல்டுனால சேஃப்டி, அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. நீங்கள் மேலே என்ன சர்க்கஸ் வேணால் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி, இன்றைக்கி அப்படி தான். அதனால தான் உலக நாடுகள் டன் கணக்கில் கோல்டு அக்யூர் பண்ணுறதுனால தான் கோல்டு ரேட் இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ கூடுச்சு. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்குமே ஒரு சேஃப்டி நெட். ஓகேங்களா? அப்போ அந்த சேஃப்டி நெட்டை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணுங்கள். 200 கிராம் வாங்கி இருக்கீங்களா பாருங்கள். 200 கிராம் வந்து 400 கிராமுக்கு ட்ரை பண்ணுங்கள். 400 கிராம் வந்து நீங்கள் இன்னும் சூப்பர் செக்யூர்டு. அதை பிளான் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் ரிஸ்கி அசெட்டில் பண்ணுங்கள். நான் ரிஸ்கி அசெட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நான் மியூச்சுவல் ஃபண்ட் அகேன்ஸ்ட் கிடையாது. என்னுடைய ஐடியாலஜிக்கும் எனக்கு வந்து சேஃப்டி, செக்யூரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே பீஸ் ஆஃப் மைண்ட். நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் எதிர்க்க விருப்பப்படலை. நான் ஒரு சில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா காலைல எந்திரிச்சு பார்த்தா கூட எனக்கு ரிலாக்ஸாக ஓகே, ப்ரைஸ் 200 ரூபா தானே குறைஞ்சிருக்கு, திருப்பி மேலே போகும்னு எனக்கு தெரியுமே. அது ஷார்ட் டியூரேஷனில் போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த 40 வருஷமாக பண்ண தவறுனால தான் இன்னைக்கு இந்த மானிட்டரி சிஸ்டமில் இருக்கிற ஃப்ளானால தான் எவ்வளோ நாள் நோட் அச்சடிச்சுக்கலாங்கிற அதோட விளைவு, பின் விளைவு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது யாருமே இப்போ பேசுறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த கம்பெனியோட வேல்யூ வரும், அதனால ப்ராஃபிட் வருங்கிறது தான் உங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற மானிட்டரி சிஸ்டம் பற்றி யாருமே பேசலாம். அந்த சிஸ்டமே ஒரு ஃபெயில்டு சிஸ்டம் தான் நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டருக்குலாம் இன்னும் ஏகப்பட்டதை பற்றி பேசலாம். ஏன் வந்து இன்ஃப்ளேஷனுக்கும் பேங்குக்கும் டைப் இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக தான் எப்போவுமே இருக்கணும். இது வந்து பேசிக் விதி. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. பேங்க்ல 7% வட்டி தராமாங்க, எஃப்டியில் 7% தரான்னா அப்போ எப்படிங்க உங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து 6% இருக்கும். அப்படி இருந்தால் பேங்க்ல எல்லாரும் மனம் போட்டு அந்த 1% இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணிட்டு போயிடலாமே. பேங்க்ல 7% உங்களுக்கு ஃப்ரீ மணி கொடுக்குறான் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதோட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவன் வெளியில வட்டி வந்து 7% மேலே கொடுத்துருப்பான். அப்போ கரெக்டாக 10% கொடுத்துருப்பான், 12% கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்கணும்ல. அப்போ வெளியில் ஒருத்தர் 12% வாங்கி ஒருத்தர் தொழில் பண்ணுறான் அப்படின்னா அவன் அந்த 12% ரெக்கவர் பண்ணுற பொருளை விலை வைக்கணும்ல. இப்போ புரிஞ்சுங்களா எப்படி இன்டர்லிங்க்குங்க? இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம். இது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் மறுபடியும் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் நிறைய விஷயங்கள் சொன்னதே கூட திருப்பி சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனுக்கான ரீசன் என்னன்னா, பேசிக்ஸ் மாறாது. 1+1 2னா நான் எத்தனை வீடியோவில் சொன்னாலும் 1+1 2 தான். நான் மாற்றி புதுசாக சொல்லணுங்கிறக்காக நான் மாற்றி சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? இந்த விஷயத்தை ஃபஸ்ட் பண்ணுங்க. நீ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லினாலும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்து வேறு என்ன ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குங்கிறது பேசிடுவோம். ரியல் எஸ்டேட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம், அண்ட் அகேன் அவங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது எல்லாத்துக்குமே தேவையானது கேபிட்டல் தான். ஆனால் இதில் இப்போ என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செக்டர் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலவையில் லட்சங்களையும் கோடிகளுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் எல்லாருக்கும் சூட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பர்சனோ ஒரு டெய்லி வேலை பார்க்க டெய்லி வேஜ் பர்சனுக்குலாம் சூட்டே கிடையாது. அவங்களாம் வாங்க முடியாது. ஆக்சுவலி விலை அவ்வளோ இருக்குது. அப்போ அவங்களுக்கும் இன்ஃப்ளேஷன்லாம் தற்காத்துக்கிறதுக்கு தங்கம் மாதிரி ஒரு அசெட்டு 10 ரூபாயிலேருந்து கூட வாங்கிக்கலாங்கிறப்போ இன்றைக்கி 10 ரூபாய்க்கு தங்கம் கொண்டு வந்ததுனால எங்களால் வந்து ஒரு 3 லட்சம் பேருக்கு வேல்யூ கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ தங்கம் வந்து அதான் சொன்னேனே, எப்படி வந்து ஒரு டீ வந்து 10 ரூபாய்க்கு இருந்தனால எல்லாருமே டீ குடிக்கிறாங்க அந்த கடையிலங்கிற மாதிரி டீ விலை இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா இந்த பெரிய ஷோரூம்லலாம் போனீங்கன்னா சரி ஸ்டார்பக்ஸ் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு டீ 200 ரூபாலாம் விற்கிறாங்க. அதையும் வாங்கி கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அங்கே குடிக்கிறதில்ல. ஏன்னா விலை வந்து அந்த விலை தான். ஸோ 10 ரூபாய்க்கு தங்கத்தை கொண்டு வரும்போது விலை என்ன வேணா இருந்து போடும். நான் இன்னைக்கு என்னுடைய டிசிப்ளினாக நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த விலைக்கு கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சிட்டேன். இனிமேல் காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குங்க. கிராம் 10,000 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கல் பிஹேவியர் பை த கவர்மெண்ட். நான் ஒன்று சொல்லிடுறேன். தங்கத்தோட விலைலாம் இந்த 11,000 தாண்டிட்டு கரெக்ஷன் வந்து மறுபடியும் 7,000 8,000 வராது. நீங்கள் நல்லா பாருங்கள், பெட்ரோலோட விலை 100 ரூபா 102 98 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? பார்த்துருக்கீங்களா? அது அந்த அந்த ரேஞ்சுக்கு விட்டு கீழே 90 ரூபாய்க்கு கீழேயும் நீங்கள் பார்க்க முடியாது, 90 ரூபாய்க்கே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிச்சுன்னா இவங்க டேக்ஸை கூட்டிடுவாங்க டு மெயின்டைன் த ப்ரைஸ். ஏன்னா
அது ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர். ஓகே 100 ரூபா 102 மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு லிட்டர் 100 உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 100 பெட்ரோல் போடுங்க அப்படிங்க, 100 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டர் கிடச்சிடும். 102 ரூபா ஒரு லிட்டருங்கிறப்போ கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 11,000 தாண்டி இருக்கிறப்போ சப்போஸ் கோல்டோட விலை குறையுதே வச்சுக்கோங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில், கவர்மெண்ட் வந்து இது கோல்டோட கன்சம்ஷனை குறைக்கணும்னு நினச்சிட்டு மேபி அந்த இம்போர்ட் டேக்ஸை கூட்டி அந்த விலையை வந்து 10,000க்கு மேலே வச்சுக்கொண்டாலும் வைக்க முடியும். அதை கவர்மெண்டால பண்ண முடியும். ஜஸ்ட் சேயிங். ஓகேங்களா? அப்போ அப்படி பார்க்கச்சில ரியல் எஸ்டேட்டுக்கு ஹை இது வேணும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம பணம் போடலாம், பட் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டைம் எடுத்து அந்த பேலன்ஸ் ஷீட் படிக்கிறதா இருக்கட்டும், அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணி, ஒரு கம்பெனி ரிசர்ச் பண்ணிட்டு குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக நல்லா ரிசர்ச் பண்ணி பண்ணுறது. அந்த 6 மணி நேரம் எத்தனை பேர் இருக்குது? அந்த 6 மணி நேரம் பொறுமையாக வந்து பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரீல்ஸ் பார்க்குற ஜென்ரேஷன் கிட்ட கிடையாது. சரிங்களா? அவ்வளோ அட்டன்ஸ் தானே ரொம்ப கம்மியாச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன கேட்டால், சார் எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டும் வேணும், அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், என் ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி வேணும்னா தங்கத்தில் ஃபஸ்ட்டு அந்த 200 கிராம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணி அதை டார்கெட்டாக வச்சு பண்ணுங்கள். ஒரு டார்கெட் வச்சு ஃபஸ்ட்டு 200 கிராம் முடிச்சிட்டிங்களா, அடுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க 200 கிராமுக்கு அப்புறம் நான் இப்போ போய் கொஞ்சம் அகலக்கால் வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண சப்போஸ் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா கூட அந்த 200 கிராம் வச்சு உங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியும். பேஸே சரியில்லாமல் அதுக்கு மேலே பில்டிங் கட்டினீங்கன்னா அது கஷ்டம் தான், ரிஸ்க் தான். ஸோ ஒரு மிடில் கிளாஸுக்கு ஐ வில் நெவர் சஜஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த இது பேசிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கிற ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. எனக்கு இது நான் ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து திருப்பி நடுவில் இன்டர் பண்ணி கொஷின் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த ஒரு ஃப்ளோவை நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஏன்னா இது எல்லாமே நான் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஃபஸ்ட்டு படி 2வது படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆனால் எனக்கு நடுவில் இன்டர் பண்ணுறதுக்கே கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் பண்ணிடுறாரு. நான் வேற ஆங்கர்னு உட்காந்துருக்கேன். சாரிங்க. இல்லை ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 99.9% நான் கேட்கணும்னு நினச்சது எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ 1% என்னன்னா நான் 2 கேள்வி நடுவில் வச்சேன் இல்லை. ஸோ அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் மோர் ஆஃப் இது இன்டர்வியூ மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, லைக் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் மூலியமாக லைக் ஐ திங்க் மக்களுக்கு வந்து ஒரு கோல்டு பற்றின இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். அண்ட் கோல்டை வந்து எப்போ செல் பண்ணணும் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்களே, ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.